அன்பார்ந்த நேயர்களே, காலை வணக்கம். உலகெல்லாம் உணர்ந்து ஓதுதற்கு எளியவன் நிலவுலாவிய நிர்மலி வேணியல் அழகில் சோதியல் அம்பலத்து ஆடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவான். அம்பலத்து ஆடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவான். அன்பார்ந்த நேயர்களே, இன்று குரோதி ஆண்டு புத்தாண்டு. நேற்று இரவு 8:26 இரவே நேற்று பிறந்துட்டது. இந்த குரோதி ஆண்டு ஒரு நல்ல ஆண்டாக இருக்கணும், எல்லா மக்களுக்கும் ஒரு நல்ல எதிர்காலத்தை நமக்கு கொடுக்கணும் என்று பிரார்த்தனை செய்து கொண்டு இந்த குரோதி ஆண்டினுடைய பலன்கள் எப்படி இருக்கிறது என்று பார்ப்போம். அதாவது இந்த 60 வருஷத்துக்கும் தனித்தனியாக ஒரு பாடல் இருக்கிறது. அந்த பாடலுக்கு பொருள் கீழே இருக்கிறது. கோர குரோதி தனில் கொள்ளை மிகும் கல்லறையினால் பாரினில் ஜனங்கள் பயமடைவார். கார்மிக்க அற்பமழை பெய்யும் அகம் குறையும் சொற்ப விளைவு உண்டனவே சொல் என்று அந்த வெண்பாவில் இருக்கு. இதுக்கு என்ன சொல்றாங்கன்னா, இந்த குரோதி ஆண்டு வெண்பாவின் மழை குறைவாக இருப்பதும் மழை நீர் சேமிப்பின்றி கடலில் கலக்க நேரும். மேகாதிபதி தனது சொந்த வீட்டில் சுக்கிரன் புதன் ராகு மூவரும் மீனத்தில் குரு வீட்டில் இருப்பதால் பல புதிய வைரஸ் கிருமிகள் நோய்கள் உண்டாகும். இந்த ஆண்டு கிருமிகள் உண்டாகி வைரஸ் நோய் உண்டாகுங்கிறான். இந்த கொரோனா வந்தபோது அதை போட்டிருந்தான், புதிய கிருமி வைரஸ் நோய் வரும்னு. அதை எல்லாரும் கொஞ்சம் அலட்சியமாக இருந்தாங்க. அது மாதிரி இந்த ஆண்டும் புதிய கிருமி நோய்கள் உண்டாகும். சித்திரை வருட பிறப்பு ஞாயிற்றுக்கிழமை வருவதால் நல்ல மழையும், ஆடி மாதம் 5ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை வருவதால் குறைவான மழையும் பொழிய வாய்ப்புள்ளது. இந்த ஆண்டு மத்திய மாநில அரசுகள் பல சட்ட திட்டங்களை நிறைவேற்ற நேரும். குப்பையிலிருந்து வைரஸ் நோய் மனிதர்கள் மற்றும் மிருகங்களுக்கு கடுமையாக பாதிப்பு நேரும். நெடுஞ்சாலை விபத்து அடிக்கடி நடைபெறும். ஆன்மீகம் நன்றாக வளரும். யோகா வகுப்புகள் நடத்துவர்களுக்கு தொல்லைகள் ஏற்படும். வெளிநாட்டில் சிறுபான்மை கடுமையாக பாதிக்கப்படுவர். குடிகாற்று அயல் நாட்டில் தீய பயம் ஏற்படும். இஸ்ரேல் பாலஸ்தீனம் கடும் பாதிப்பு ஏற்படும். தானியாதிபதி சுக்கிரன் 9ஆம் ஸ்தானத்தில் இருப்பதால் ஆன்லைன் விலை அதிகரிக்கும் மற்றும் மின்சார கட்டணம் உயரும். நிரஜாதிபதி செவ்வாய் கும்பத்தில் பகை பெற்று இருப்பதால் தரமில்லாத பூசாரிகள் தற்காலிக பதவி நீக்கம் செய்யப்படுவர். அறநிலைத்துறைக்கு மத்திய அரசு பல கட்டுப்பாடுகளை விதிக்க நேரும். ஆக இந்த குரோதி ஆண்டு பல அதிரடி மாற்றங்கள் ஏற்படுத்தும். அரசியல் புதிய மாற்றங்கள் ஏற்படும். தொலைத்தொடர்பு துறை மற்றும் காவல்துறையில் பல புதிய மின்னணு கருவிகள் பயன்படுத்தி குற்றவாளிகளை கண்டுபிடிக்க நேரும். நெடுஞ்சாலைத்துறை மற்றும் தமிழ்நாடு காவல்துறையின் வளர்ச்சியால் சிறப்படைவர். சித்த மருத்துவத்தில் தமிழ்நாடு முதலிடம் வகிக்கும். பொதுவாக மக்களுக்கு தீராத வயிற்று வலி பிரச்சனை உண்டாகும். பொதுமக்களின் பணப்புழக்கம் இருக்காது. பொருளாதாரம் சிறப்பாக இருக்காது. இது இந்த ஆண்டு வருஷத்தினுடைய பலன். ஆனால் என்ன சொல்கிறாங்கன்னா, மழை பெய்யும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஆண்டில் ஒவ்வொரு கிரகங்களும் ஒவ்வொரு பதவியை வகிக்கின்றது. அதாவது ராஜா செவ்வாய் இந்த ஆண்டுக்கு, மந்திரி சனி பகவான், அர்க்காதிபதி சனி பகவான், மேகாதிபதி சனி பகவான், அஸ்யாதிபதி செவ்வாய், சேனாதிபதி சனி பகவான்,
ராஜாதிபதி குரு, தானியாதிபதி சந்திரன், நிரஜாதிபதி செவ்வாய், பசு நாயக பலன் பாலபத்ரன். அதாவது இந்த ஆண்டு அதிகமாக செவ்வாய்க்கும் சனிக்கும் தான் பொறுப்பு அதிகமாக இருக்கிறது. அதனால் இவங்க இந்த ஆண்டு என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க 2 பேரும் ஒன்றா சேர்ந்து ஒரு இடத்துல இருக்காங்க. அதனால் அந்த கிருமி நோய் வருவதற்கு வாய்ப்பு உண்டு என்று சொல்லுகின்றார்கள். ஆக இந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா சனி பகவான் செவ்வாய் சேர்ந்து இருப்பதால் உலகத்தில் ஒரு விஷ காய்ச்சல் உருவாகும் என்று சொல்லுகின்றார்கள். சாலை விபத்துகள் அதிகமாக இருக்கும், கோயில் திருப்பணிகள் அதிகமாக நடைபெறும், தெய்வ பக்தி அதிகரிக்கும், திருடர் பயம் அதிகரிக்கும். வருடப்பிறப்பு சனிக்கிழமை வருவதால், அதான் நேற்று சாயந்தரமே வந்துடுது, மழை குறைவாக வாய்ப்பு உண்டு. ஆனால் நவநாயகர்களின் கணக்குப்படி இடைவிடாது மழை பெய்யும். அந்த மழைக்கு அதிபதிகள்லாம் இருக்காங்கல்ல, அவங்களுடைய கணக்குப்படி பார்த்தா இடைவிடாது மழை பொழியும், இடி முழக்கம் அதிகமாக இருக்கும், எண்ணெய் உற்பத்தி அதிகரிக்கும். இது இந்த ஆண்டு பலன், நவநாயகருடைய பலன். அதில் இந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா எந்தெந்த ராசிக்காரங்களுக்கு ஆதாயம் அதிகம், எந்தெந்த ராசிக்காரங்களுக்கு விரயம் அதிகம் என்று சொல்லியிருப்பார். அதனால் மேஷம் விருச்சிக ராசிக்காரங்களுக்கு ஆதாயம் 8, விரயம் 14. 6 ரூபா அதிகமாக செலவழியும் மேசராசி என்பவர்களுக்கு. அதனால் கண்டிப்பாக கவனமாக இருந்துக்கணும். ரிஷபம் துலாத்துக்கு 2 ரூபா வரவு, 8 ரூபா செலவு. இந்த ரிஷப ராசிக்காரங்களுக்கு துலாத்துக்கு தான் அதிகமாக செலவு, வரவு ரொம்ப கம்மி. மிதுனம் கன்னிக்கு 5 ரூபா வரவு, 5 ரூபா செலவு, பரவாயில்ல, வரவும் செலவும் சரியாக இருக்கும். கடகத்துக்கு 5 ரூபா செலவு, 11 ரூபா, 5 ரூபா வரவு, 11 ரூபா செலவு, அவங்களுக்கு 6 ரூபா கூட ஒரு செலவு. சிம்மராசி என்பவர்களுக்கு 2 ரூபா வரவு, 14 ரூபா செலவு. இதில் இருக்கிறதுல அதிகமாக பார்த்தீங்கன்னா சிம்மராசிக்காரர்களுக்கு தான் 12 மடங்கு அதிகமாக செலவாகும். ஆகவே சிம்மராசி என்பவர்களே கவனமாக நடந்து கொள்ளுங்கள். செலவைட்டு அந்த வருஷம் அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறாங்க. இதில் மகர கும்பத்துக்கு 14, மகரத்துக்கு கும்பத்துக்கும் வரவுக்கும் செலவுக்கும் சரி. மீனராசி தனுசு மீனத்துக்கு தான் இந்த ஆண்டு அதிகமான வரவு, 11 ரூபா வரவு, 5 ரூபா செலவு. தனுசு ராசி மீனராசி என்பவர்களுக்கெல்லாம் இந்த ஆண்டு வரவு அதிகம், செலவு கம்மி. அதனால் இந்த தனுசு ராசிக்கு மீனராசிக்கு தான் நல்ல பலன் என்று நினைக்கிறேன். அதனால் இந்த ஆண்டு கவனமாக நடந்து கொள்ளுங்கள். இப்பொழுது இந்த ஆண்டில் இந்த எந்தெந்த நாள் விதை போடுறது அப்படின்லாம் ஒரு சில கணக்கு இருக்கு. இந்த ஆண்டில் பொன்னேறு கொட்டும் உழவும் செய்யும் நாள் அப்படின்றாங்க. இதில் நாளைக்கு காலையில் திங்கட்கிழமை சப்தமி திதி, புனர்பூச நட்சத்திரம், சித்த யோகம், காலைல 6 to 7:30. அடுத்து 8ஆம் தேதி பித்திரை 8, 21/4/2000 ஞாயிற்றுக்கிழமை திரையோதசி, உத்தர நட்சத்திரம், அமிர்தம் காலைல 6 to 7. அடுத்து 9ஆம் தேதி திங்கட்கிழமை சதுர்த்தசி, அர்த்த நட்சத்திரம், சித்தியோகம் காலைல 6 to 7. 30ஆம் தேதி திங்கட்கிழமை சஷ்டி திதி, புனர்பூச நட்சத்திரம், காலைல 6 to 7. இந்த 4 நாட்கள் விதை போடுவதற்கு உகந்த நாள். சில கிராமங்களில் இன்றே விதை போடுவது வழக்கம் உண்டு. வருஷப்பொருப்படி எதையுமே பார்க்காம விதை போடுறாங்க. அதனால் இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை இன்றைக்கி காலையில் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதனால் 9லேருந்து 10 வரை அருமையாக இருக்குது, நல்ல ஓரைகள், அந்த நேரத்தில் விதை போடலாம். அன்பான நேயர்களே, இந்த ஆண்டு வருஷப்பொருப்பு எண்ணெய் வித்துக்கள் அதிகமாக விளையும்னு போட்டிருக்கான். எள்ளு நிறையா வரும், எண்ணெய் வித்துக்கள் வரும். ஆனால் மழை நிறையா இருக்கும். ஏன்னா அந்த மழைக்கு அதிபதியான கிரகங்களுடைய தன்மைகளை வைத்து மழை அதிகமாக இருக்கும் என்று சொல்லுகின்றார்கள். இந்த குரோதி ஆண்டில் ஒரு பயமுறுத்தல் இருக்கு, அதாவது விஷக்கிருமிகள் பரவும் என்று. அதனால் அன்பான நேயர்களே, எல்லாரும் கவனமாக இருந்தோமோ. மீண்டும் இந்த மாசு பயன்படுத்துவது, வாய்க்கு கவசம் போட்டுக்கிறது நல்லதுன்னு நினைக்கிறேன். அதனால் இந்த கூட்டங்களுக்கு வெளியில் எங்கேயும் போனாலுமே மாசு போட்டுன்னு போகிறது
வாய்க்கவசம் போட்டுட்டு போகிறது ரொம்ப உத்தமம். அதனால் ரொம்ப கவனமாக இருந்துங்க. வெளியிலலாம் போயிட்டு வந்தீங்கன்னா கை கால் மூஞ்சியெல்லாம் அலம்பிட்டு உள்ளே போங்க. கூட்டங்களில் நெருக்கி அதிகமாக தேவையில்லாத இடத்துக்கெல்லாம் போகாதீங்க. கூடுமானவரை குறைத்து கொள்ளுங்கள். ஏன்னா அந்த இந்த கொரோனாவில் ரொம்ப பாதிச்சிட்டோம், நிறைய பாதிச்சிட்டோம். ஆனால் அரசாங்கம் ஒரு நல்ல உதவி பண்ணி நம்மளை அந்த கொரோனாவிலேருந்து நம்மளை காப்பாற்றுனாங்க. அதுபோன்று இப்போ முன்னெச்சரிக்கையாக அவங்க ஏதாவது ஏற்பாடு பண்ணுவாங்க. அதுக்குரிய வழியெல்லாம் நம்முடைய வைத்திய எல்லாம் நன்றாக இருக்கிறது. அன்பான நேயர்களே, நீங்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாக நடந்து கொள்ளுங்கள். ஆகவே அதனால் இந்த எண்ணெய் வித்துக்கள் நிறைய விளையும்னு சொல்கிறாங்க. அதனால் எண்ணெய் வித்துக்கள் என்றால் எள்ளு, கடலை, இந்த மாதிரி தானியங்கள்லாம் நிறைய பயிர் செய்யலாம். அதுக்குடைய வாய்ப்புகள் நிறைய இருக்கிறது. அதனால் அன்பான நேயர்களே, மழையும் பெய்யும் சொல்கிறாங்க. அதனால் கவனமாக நடந்து கொள்ளுங்கள். இந்த ஆண்டு நல்லதே நடக்க வேண்டும், நல்ல காரியங்கள் நடக்கும் என்று சொல்லி இன்று ராசி பலன் எப்படி இருக்கிறது என்று பார்ப்போம். இன்று மேஷராசி என்பவர்களுக்கு இந்த நாள் எப்படி இருக்கிறது என்றால், இந்த மேஷராசியில் குரு இருக்கிறது. சூரியன் அங்கே வந்துட்டார். அவர் சித்திரை மாதம் பொறுத்தவொடனே அவர் மேஷத்துக்கு வந்துடுவார் சூரியன். அதனால் இந்த சூரியன் யார் அப்படின்னா 5ஆம் அதிபதி லக்கணத்தில் கேந்திர பலம் பெறாரு, குருவோட சேர்ந்துருக்காரு. அது ஒரு நல்ல பலன் தான் சொல்லணும். 5, 7, 9 குரு பார்க்குறாங்க, அது ஒரு நிறைவு. அதனால் மேஷராசி என்பவர்களுக்கு இந்த நல்ல நாள், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா சனி 11 இருக்கார், செவ்வாயும் 11 இருக்கார், அது ஒரு சிறப்பு. ஆனால் ஒரு கருத்து என்னன்னு கேட்டிங்கன்னா, எப்போதுமே இந்த செவ்வாயும் சனியும் சேரவே கூடாது. ஏன்னா இவங்க 2 பேரும் நல்ல கிரகங்கள் இல்லை. அதில் ஒருத்தரே ரொம்ப பொல்லாதவர், இன்னொருத்தரும் பொல்லாதவர் சேர்ந்து ஒரு இடத்துல இருந்தாருன்னா அந்த இடத்த அவங்க கெடுத்து போடுவாங்க. அதனால தான் இந்த ஆண்டு வருஷ பலன்களில் என்ன சொல்கிறேன்னா, விஷக்கிருமிகள் உண்டாகும். ஏன்னா செவ்வாய் இரத்த சம்பந்தமான கிரகம், சனி நரம்பு எலும்புக்கு அதிபதி. அப்படின்னால அவன் என்ன பண்ணுவான்னா, நமக்கு அந்த மாதிரி ஏதாவது வியாதியில் உண்டு பண்ணுவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இந்த ஆண்டுகளுடைய பலன் அலட்சியமாக இருக்காதீங்க. இந்த 2004 இந்த சுனாமி வரும் என்று ஆற்காடு பஞ்சாங்கத்தில் குறிப்பிட்டிருந்தாங்க. அதை யாருமே கண்டுகொள்ளலை. அதனுடைய விளைவு நிறைய அனுபவித்தோம். அதனால் கொஞ்சம் அரசாங்கமும் கொஞ்சம் கவனமாக செயல்படணும். அதனால் அதுக்குரிய தடுப்பு நடவடிக்கையெல்லாம் கொஞ்சம் கவனம் பார்த்துங்க. குப்பை கூடங்கள்லாம் அதிகமாக தெருக்களில் கொட்டாதீங்க. ஏன்னா குப்பை மூலமாக வியாதி வருவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குன்னா அரசாங்கமும் இதை கவனமாக பார்க்கணும். குப்பைகளெல்லாம் அகற்றி விடணும், நிறைய சேர விடக்கூடாது. தெருக்களில் குப்பைகள் அதிகமாக இருக்கக்கூடாது. அதனால் குப்பை மூலமாக வியாதி வருவதற்கு நிறைய வாய்ப்பு இருக்குது என்று சொல்லுகிறார்கள். ரொம்ப சுத்தமாக வச்சுக்கிட்டா வியாதிகள் நமக்கு சுத்தம் சுகம் தரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால் மேஷராசி என்பவர்களுக்கு இந்த நல்ல நாள். அடுத்தபடியாக ரிஷபராசி என்பவர்களே, உங்களுக்கு இந்த குரு பேச்சியாக போகிறார், 12ல் இருக்கார், அடுத்து ஜென்மத்துக்கு வர போகிறாரு. உங்களுக்கு சனியும் செவ்வாயும் 10ல் இருக்காங்க, தொழிற்சாலம் நன்றாக இருக்கும். ராகு 11ல் இருக்கார். இன்னும் ஓராண்டு ராகு பகவான் 11ஆம் இடத்துல இருக்கார், நல்ல பலனை தருவார். அன்பான நேயர்களே, மிதுன ராசி என்பவர்களுக்கு இந்த நல்ல நாள். ஏன்னா குரு 11ல் இருக்கு, ராகு 10ல் இருக்கு. நல்ல அருமையான நாள். இன்று நல்லதே நடக்கும், நல்ல காரியங்கள் நடைபெறும் என்று சொல்லலாம். அடுத்து கடகராசி என்பவர்களே, உங்களுக்கு குரு 10ல் இருக்காரு, 2ஆம் அதிபதி 10ல் இருக்காரு, அதுவும் நன்மைதான். அதனால் தொழில் நன்றாக இருக்கும் என்று சொல்வது. அவளுக்கு சனி பகவானும் செவ்வாய் 8ல் இருக்காங்க, 8ஆம் சனி என்று சொல்வது காரியங்களை கொஞ்சம் தடைப்படுத்துவாங்க. அதனால் கடகராசி என்பவர்கள் கொஞ்சம் கவனமாக நடந்து கொள்ளவும். சிம்மராசி என்பவர்களே, உங்களுக்கு குரு 9ஆம் இடத்துல இருக்காங்க, நல்ல இடத்துல இருக்காங்க, நல்லது நடக்கும், நல்ல காரியங்கள்லாம் நடைபெறும் என்று சொல்வது. கவனமாக நடந்து கொள்ளுங்கள். கன்னிராசி என்பவர்களே, என்று உங்களுக்கு குழப்பமான நிலை, சற்று கொஞ்சம் கவனமாக இருங்கள். என்ன ஒரு 15 நாள் தான். இந்த சித்திரை மாதம் 18ஆம் தேதி அன்னைக்கு குரு பேச்சு, அந்த உங்களுக்கு நல்ல அருமையான பலன்கள். அதிலிருந்து உங்களுக்கு குரு 9ஆம் இடத்துக்கு வந்துடுறாரு. அடுத்தபடியாக துளாராசி என்பவர்களே, உங்களுக்கு நல்ல நாள், நல்லது நடக்கும், நல்ல காரியங்கள்லாம் நடைபெறும். விருச்சிக ராசி என்பவர்களே, கவனமாக நடந்து கொள்ளுங்கள், சற்று கவனம் தேவை. ஏனென்றால் இன்னும் ஒரு 15 நாளைக்கு கவனமாக நடந்துங்கோ, அது பிறகு குரு 7ஆம் இடத்துக்கு வந்துடுறாரு. அதனால் உடல்நிலையும் கவனம் தேவை அப்படின்றது. அடுத்தபடியாக தனுசு ராசி என்பவர்களே, உங்களுக்கு நல்ல நாள், நல்லதே நடக்கும், நல்ல காரியங்கள்லாம் நடைபெறும் என்று சொல்வது. அதனால் சனி பகவான் 3ல் இருக்காரு, நல்லது.
ராகு வந்து 4ஆம் இடத்துல இருக்காங்க. இவங்கெல்லாம் நல்ல பலன்களை தருவார்கள், நல்லதே நடக்கும். அடுத்த மகர ராசி அன்பர்களே, உங்களுக்கு இந்த 7.5 சனியுடைய காலம் இருக்கிறது, கவனமாக நடந்து கொள்ளுங்கள். இன்னும் ஒரு 2.25 ஆண்டுகள் கிட்டத்தட்ட இருக்கு. அதனால அந்த காலங்கள் நீங்கள் சற்று கவனமாக நடந்து கொள்வது மிகவும் சிறப்பு. அன்பான நேயர்களே, கும்பராசி என்பவர்களுக்கும் 7.5 சனி இருக்கிறது. உங்களுக்கும் எந்த கிரகங்களும் பலமாக இல்லை. மகர ராசி என்பவர்களுக்கு ராகு நல்ல இடத்துல இருக்கு. ஆனால் கும்பராசி என்பவர்களுக்கு எந்த கிரகங்களும் சரியா இல்லை. அதனால ரொம்ப கவனமா, நிதானமாயா, பொறுமையா நடந்து கொள்ளுங்கள். அடுத்தபடியாக மீனராசி என்பவர்களே, உங்களுக்கும் 7.5 பகவானுடைய காலம் இருக்கிறது. ஏன்னா 7.5 ஆண்டுகள் கிட்டத்தட்ட இருக்கிறது. அதனால சற்று கவனமாக நடந்து கொள்ளுங்கள். மீனராசி என்பவர்களே, உங்களுக்கு குரு பகவான் 2ல் இருக்காரு. அடுத்து 3ஆம் இடத்துக்கு போக போறாரு. 3ஆம் இடத்துக்கு போனால் அவருடைய பார்வையில் நல்லா நன்றாக இருக்கும். அதனால அன்பான நேயர்களே, இறை வழிபாடு தான் உங்களுக்கு நல்ல பலன் தரும். இன்று நமக்கு தமிழ் புத்தாண்டு. இந்த தமிழ் புத்தாண்டு என்றாலே யாருமே தெரிய மாட்டேங்குது, யாருமே இதை பற்றி கண்டுக்கிறது இல்லை. ஆங்கில புத்தாண்டு தான் சொல்கிறாங்க. நம்ம வந்து தமிழ்நாடு, நம்ம இந்தியா, அதனால் நம்ம தமிழ் புத்தாண்டு தான் கொண்டாட வேண்டும். சித்திரை வருஷ பிறப்பை தான் நம்ம வந்து சிறப்பாக கொண்டாட வேண்டும். ஆங்கில வருட பிறப்பு நமக்கு தேவையில்லை. நமக்கு இந்த ஆங்கில வருட பிறப்பு இப்போ என்ன முக்கியமான முக்கியம் வந்துச்சுன்னா, அந்த வேலை பார்க்குறோம், மாதாந்திரத்துக்கு சம்பளம் வாங்குகிறோம், இந்த கணக்குகளுக்கெல்லாம் அந்த ஆங்கில கணக்கு பயன்படுகிறது. அதனால் நமக்கு வந்து தமிழ் புத்தாண்டு தான் நமக்கு சிறந்தது. இந்த தமிழ் புத்தாண்டை வச்சு தான் நமக்கு வருஷத்துடைய பலன்கள் எல்லாம் அமைகிறது. அதனால் இந்த டிவியெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆங்கில புத்தாண்டுக்கு பலன்கள்லாம் பிரமாதமாக சொல்கிறாங்க. ஆங்கில புத்தாண்டு அன்னைக்கு எந்த கிரகங்களும் பயிற்சி கிடையாது. அதனால் இப்போ ஒவ்வொரு கிரகங்கள் பயிற்சியாகிற காலங்கள் தனித்தனியாக இருக்கிறது. தமிழ் புத்தாண்டு அன்னைக்கு எந்த கிரகங்கள் பயிற்சி கிடையாது. அதனால் இந்த புத்தாண்டுகளுக்கு கிரக பயிற்சிகள்லாம் கிடையாது. அதனால இப்போ நமக்கு என்ன ஆச்சுன்னா, சனி பகவான் பயிற்சி ஆகிட்டார், ராகு பகவான் பயிற்சி ஆகிட்டாரு, சனி பகவான் பயிற்சி ஆகிட்டாரு. அடுத்து இப்போ குரு பகவான் பயிற்சி ஆக போகிறார். மற்ற கிரகங்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சம் நாள் இருக்கும், அதெல்லாம் பயிற்சி ஆகிட்டே இருக்கும். அதெல்லாம் நம்ம முக்கியமாக கணக்கு எடுத்துக்கொள்ள வேண்டியதில்லை. நமக்கு மெயினாக 3 கிரகங்கள், குரு பகவான், சனி பகவான், ராகு பகவான், இவங்க தான் நமக்கு பயிற்சி. ஏன்னா நீண்ட நாள் இருக்கக்கூடியவங்க. ஒரு 1.5 வருடம் ராகு இருப்பார், சனி பகவான் 2.5 வருடம் இருப்பார், குரு பகவான் 1 வருடம் இருப்பார். இவங்களுக்கு தான் நம்ம முக்கியத்துவம் கொடுத்து பார்த்துட்டு இருக்கோம். அதனால அந்த பயிற்சிகள் நேரங்களில் தான் நமக்கு நல்ல பலன் தரும். அன்பான நேயர்களே, நீங்கள் இறை வழிபாடு செய்யுங்கள். எல்லாரும் எல்லா நலன்களும் பெற்று இந்த ஆண்டு எல்லா சிறப்பான நலன்களை பெற்று மழை நிறையாக பெய்து, மழை பெய்யும் ஆனால் சேமிக்க வாய்ப்பில்லை என்று சொல்லுகின்றார்கள். அது ஒரு மனசுக்கு கவலையாக இருக்குது. மழை பெய்கின்ற தண்ணீரை சேமித்து வைத்தால் நம்ம நல்லது. அதை சேமிக்கிறதுக்கு வந்து அரசாங்கம் தான் அதுக்கு முடிவு எடுக்கணும். அதனால் சேமிக்கின்ற அளவுக்கு அந்த அணைகள் எல்லாம் தூர்வாரி, கம்மாய்கள் எல்லாம் தூர்வாரி ரொம்ப பத்திரமா வச்சுருந்தீங்கன்னா பின்னாடி நமக்கு வெயில் காலத்தில் பயன்படும். அன்பான கவனமாக நடந்து கொள்ளுங்கள். இறைவன் நல்லதே நடக்கும். நன்றி, வணக்கம்.